சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 8, 2026. தலைப்பு: ஆண். கோல்டன் உரை. யோவான்: பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாயிருப்போமென்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிறவண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போமென்று அறிந்திருக்கிறோம். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம். என் ஆத்துமாவே, கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து, உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரங்குகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெளியின் புஷ்பத்தைப் போல பூக்கிறான். காற்று அதின்மேல் வீசினவுடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சவுரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. அப்போஸ்தலருடைய நடபடிகள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்பொழுது லிபர்த்தீனர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தைச் சேர்ந்தவர்களிலும் அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேதபாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய்ச்சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள், இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமற் பேசுகிறான். அப்போஸ்தலருடைய நடபடிகள். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமாயிருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் இது. தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமலிருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாயிருக்கிறீர்கள். தேவதூதரைக் கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கைக்கொள்ளாமற் போனீர்கள் என்றான். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியிலே நிறைந்ததவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசு நிற்கிறதையும் கண்டு
அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளுமென்று ஸ்தேவான் அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தைச் சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டுச் சொன்னான். இப்படிச் சொல்லி நித்திரையடைந்தான். அப்போஸ்தலருடைய நடபடிகள். அவனை கொலை செய்கிறதற்குச் சவுலும் சம்மதித்திருந்தான். தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கங்கொண்டாடினார்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள். சவுல் என்பவன் யூத மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டுவரும்படி தமஸ்குவிலுள்ள ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்குச் சமீபித்தபோது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனைச் சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கித் திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்யச் சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ. நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். சவுல் தரையிலிருந்தெழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்குப் போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனைத் தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். அப்போஸ்தலருடைய நடபடிகள். விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு பகையுண்டாக்கினார்கள். பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். அப்போஸ்தலருடைய நடபடிகள். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிட்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டுமென்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐத்திகு என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணிக் கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கிப் போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறிப்போய் அப்பம் பிட்டு புசித்து
விடியற்காலமளவும் வெகுநேரம் பேசிக்கொண்டு பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதலடைந்தார்கள். ரோமர். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகளல்ல. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் என்று ஆவியானவர்தாமே நம்முடைய ஆவியுடனே கூடச் சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கடவுள், தெய்வீக கொள்கை, வாழ்க்கை, உண்மை, அன்பு, ஆன்மா, மனம். மனிதன், கடவுளின் ஆன்மீக கருத்து, தனிப்பட்ட, பரிபூரண, நித்திய. தந்தை, தாய் என்பது தெய்வத்தின் பெயர். இது அவரது ஆன்மீக படைப்புடன் அவருக்கு உள்ள மென்மையான உறவை குறிக்கிறது. அப்போஸ்தலன் ஒரு உன்னதமான கவிஞரின் பாராட்டுடன் மேற்கோள் காட்டிய வார்த்தைகளில் இதை வெளிப்படுத்தினார்: நாமும் அவருடைய சந்ததியினர். ஆன்மாவின் பிரபஞ்சம் ஆன்மீக மனிதர்களால் நிறைந்துள்ளது, மேலும் அதன் அரசாங்கம் தெய்வீக அறிவியல் ஆகும். மனிதன் சந்ததி தாழ்ந்தவை அல்ல, ஆனால் மனதின் உயர்ந்த குணங்களின் சந்ததி. மனிதன் தனது உண்மை மற்றும் அன்பின் பொக்கிஷங்கள் விரிவடையும் விகிதத்தில் ஆன்மீக இருப்பை புரிந்து கொள்கிறான். மனிதர்கள் கடவுளை நோக்கி ஈர்க்கப்பட வேண்டும். அவர்களின் பாசங்களும் நோக்கங்களும் ஆன்மீகமாக வளர வேண்டும். அவர்கள் இருப்பின் பரந்த விளக்கங்களுக்கு அருகில் இருக்க வேண்டும். மேலும் எல்லையற்றதை பற்றிய சரியான உணர்வை பெற வேண்டும். பாவம் மற்றும் இறப்பு ஆகியவற்றை தள்ளி வைக்க வேண்டும். ஆன்மாவிற்காக பொருளை கைவிடும் இந்த அறிவியல் இருப்பு உணர்வு, மனிதன் தெய்வத்தில் உள்வாங்கப்படுவதையும் அவனது அடையாளத்தை இழப்பதையும் எந்த வகையிலும் குறிக்கவில்லை. ஆனால் மனிதனுக்கு விரிவாக்கப்பட்ட தனித்துவம், சிந்தனை மற்றும் செயலின் பரந்த கோளம், மிகவும் விரிவான அன்பு, உயர்ந்த மற்றும் நிரந்தர அமைதியை அளிக்கிறது. வரலாறு துன்பங்களின் பதிவுகளால் நிறைந்துள்ளது. தியாகிகளின் இரத்தம் திருச்சபையின் விதை. இரும்பு அல்லது கம்பத்தால் சத்தியத்தை கொல்ல மனிதர்கள் வீணாக முயற்சி செய்கிறார்கள். ஆனால் தவறு ஆவியின் வாளுக்கு முன்னால் மட்டுமே விழுகிறது. மத வரலாற்றில் ஒரு கட்டத்தை இன்னொரு கட்டத்துடன் இணைக்கும் மனித இணைப்புகள் தியாகிகள். அவர்கள் பூமியின் ஒளிர்வுகள். அவை பொருள் உணர்வின் சூழ்நிலையை சுத்தப்படுத்தவும் அரிதாக்கவும் மனிதகுலத்தை தூய்மையான இலட்சியங்களுடன் ஊடுருவவும் உதவுகின்றன. கிறிஸ்தவ தியாகிகள் கிறிஸ்தவ அறிவியலின் தீர்க்கதரிசிகள். தெய்வீக சத்தியத்தின் எழுச்சியூட்டும் மற்றும் புனிதப்படுத்தும் சக்தியின் மூலம் அவர்கள் உடல் புலன்களின் மீது வெற்றியை பெற்றனர். இந்த வெற்றியை அறிவியலால் மட்டுமே விளக்க முடியும்.
தர்சுவின் சவுல், தனது நிச்சயமற்ற சரியான உணர்வு எப்போதும் சரியான ஆன்மீக உணர்வுக்கு அடிபணிந்த போதுதான் கிறிஸ்து அல்லது சத்தியத்தை கண்டார். பின்னர் அந்த மனிதன் மாற்றப்பட்டான். சிந்தனை ஒரு உன்னதமான கண்ணோட்டத்தை ஏற்றுக்கொண்டது, மேலும் அவரது வாழ்க்கை மேலும் ஆன்மீகமானது. தான் புரிந்து கொள்ளாத கிறிஸ்தவர்களை துன்புறுத்தியதில் தான் செய்த தவறை அவர் கற்றுக்கொண்டார். மேலும் மனத்தாழ்மையுடன் அவர் பவுல் என்ற புதிய பெயரை ஏற்றுக்கொண்டார். அவர் முதல் முறையாக அன்பின் உண்மையான கருத்தை கண்டார், தெய்வீக அறிவியலில் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார். நமது பௌதிக மனித கோட்பாடுகள் அறிவியலை இழந்துவிட்டன. கடவுளைப் பற்றிய உண்மையான புரிதல் ஆன்மீகமானது. இது வெற்றியின் கல்லறையை பறிக்கிறது. சிந்தனையை தவறாக வழிநடத்தும் தவறான ஆதாரங்களை அழித்து, மற்ற கடவுள்களை அல்லது ஒரே ஆவிக்கு மேலான அல்லது முரணான பொருள், நோய், பாவம் மற்றும் மரணம் போன்ற பிற சக்திகளை சுட்டிக்காட்டுகிறது. ஆன்மீக ரீதியாக பகுத்தறியப்பட்ட உண்மை அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அது பிழையை விரட்டி நோயுற்றவர்களை குணப்படுத்துகிறது. ஒரே கடவுள், ஒரே மனம் இருப்பது நோயுற்றவர்களை குணப்படுத்தும் சக்தியை வெளிப்படுத்துகிறது. மேலும், நான் உன்னை குணப்படுத்தும் கர்த்தர் மற்றும் நான் ஒரு மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன் என்ற வேதத்தின் இந்த வார்த்தைகளை நிறைவேற்றுகிறது. ஒரு மனிதன் எப்படி நினைக்கிறானோ அப்படியே அவனும் இருக்கிறான். மனம் என்பது செயலை உணருவது, செயல்படுவது அல்லது தடுப்பது. இதை பற்றி அறியாமையால் அல்லது அதன் மறைமுகமான பொறுப்பிலிருந்து சுருங்கிவிடுவதால் குணப்படுத்தும் முயற்சி தவறான பக்கத்தில் செய்யப்படுகிறது. இதனால் உடலின் மீதான நனவான கட்டுப்பாடு இழக்கப்படுகிறது. பவுல் ரோமர்களுக்கு எழுதிய நிருபத்தில் கூறுகிறார், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவும் முடியாது. ஆகையால் மாம்சத்தில் இருக்கிறவர்கள் தேவனை பிரியப்படுத்த முடியாது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்தில் அல்ல, ஆவியில் இருக்கிறீர்கள். பாவத்தின் மூலம் கடவுளின் சாயலை நாம் இழக்கிறோம். இது சத்தியத்தின் ஆன்மீக உணர்வை மறைக்கிறது. நாம் பாவத்தை அடக்கி மனிதனின் பாரம்பரியத்தை, கடவுளின் மகன்களின் சுதந்திரத்தை நிரூபிக்கும் போதுதான் இந்த சாயலை நாம் உணர்கிறோம். மனிதன் ஆன்மாவிற்கு ஒரு பொருள் சார்ந்த வசிப்பிடம் அல்ல, அவனே ஆன்மீகம். ஆன்மா ஆன்மாவாக இருப்பதால் எதிலும் குறைபாடு இல்லாத அல்லது பொருள் சார்ந்ததாக காணப்படுவதில்லை. உடல் சுயமாகச் செயல்படுவதாக தெரிகிறது, ஏனென்றால் மரண மனம் தன்னை பற்றியும் அதன் சொந்த செயல்களை பற்றியும் அவற்றின் விளைவுகளை பற்றியும் அறியாதது அனைத்து மோசமான விளைவுகளுக்கும் முன்னறிவிக்கும். தொலைதூர மற்றும் உற்சாகமான காரணம் மரண மனதின் ஒரு விதி, பொருளின் அல்ல என்பதை அறியாமை. மனம் உடல் புலன்களின் எஜமானர், மேலும் நோய், பாவம் மற்றும் மரணத்தை வெல்ல முடியும். கடவுள் கொடுத்த இந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை கைப்பற்றி அதன் உணர்வையும் செயலையும் நிர்வகிக்கவும். நன்மையைப் போலல்லாத அனைத்தையும் எதிர்க்க ஆவியின் வலிமையில் எழுந்திருங்கள். கடவுள் மனிதனை இதற்கு தகுதியுள்ளவராக ஆக்கியுள்ளார், மேலும் மனிதனுக்கு தெய்வீகமாக வழங்கப்பட்ட திறனையும் சக்தியையும் எதுவும் கெடுக்க முடியாது. எல்லையற்றது ஒருபோதும் தொடங்கவில்லை, அது ஒருபோதும் முடிவடையாது. மனமும் அதன் அமைப்புகளும் ஒருபோதும் அழிக்கப்பட முடியாது. மனிதன் ஒரு ஊசல் அல்ல, தீமைக்கும் நன்மைக்கும், மகிழ்ச்சிக்கும் துக்கத்திற்கும், நோய்க்கும் ஆரோக்கியத்திற்கும், வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையில் ஊசலாடுகிறான்.
வாழ்க்கையும் அதன் திறன்களும் நாட்காட்டிகளால் அளவிடப்படுவதில்லை. சரியான மற்றும் அழியாதவை அவற்றின் படைப்பாளரின் நித்திய சாயல். மனிதன் எந்த வகையிலும் அபூரணத்திலிருந்து எழுந்து தனது தோற்றத்திற்கு மேலே ஆவியை அடைய முயற்சிக்கும் ஒரு பொருள் கிருமி அல்ல. நீரோடை அதன் மூலத்தை விட உயரமாக எழுவதில்லை. சூரிய ஆண்டுகளால் வாழ்க்கையை அளவிடுவது இளமையை கொள்ளையடித்து வயதுக்கு அசிங்கத்தை கொடுக்கிறது. நல்லொழுக்கம் மற்றும் உண்மையின் கதிரியக்க சூரியன் இருப்புடன் இணைந்து செயல்படுகிறது. ஆண்மை என்பது அதன் நித்திய நண்பகல் குறைந்து வரும் சூரியனால் மங்காதது. உடல் மற்றும் பொருள் நிலையற்ற அழகு உணர்வு மங்கும்போது ஆன்மாவின் பிரகாசம் பிரகாசமான மற்றும் அழியாத மகிமைகளுடன் ஈர்க்கப்பட்ட உணர்வின் மீது உதிக்க வேண்டும். கடவுள் எல்லாவற்றையும் தனது சொந்த சாயலுக்கு ஈர்ப்ப வடிவமைக்கிறார். வாழ்க்கை இருப்பில் பிரதிபலிக்கிறது. உண்மை உண்மையிலும் கடவுள் நன்மையிலும் பிரதிபலிக்கிறார். அவை அவற்றின் சொந்த அமைதியையும் நிலைத்தன்மையையும் அளிக்கின்றன. மனிதன் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டு பூமி முழுவதும் கடவுளின் ஆதிக்கத்தை கொண்டுள்ளார் மற்றும் பிரதிபலிக்கிறார். ஆணும் பெண்ணும் கடவுளுடன் இணைந்து வாழ்ந்து நித்தியமாக என்றென்றும் மகிமைப்படுத்தப்பட்ட தரத்தில் எல்லையற்ற தந்தை தாய் கடவுளை பிரதிபலிக்கிறார்கள். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும்.